வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகுல அதாவது ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன், மனைவி அவங்களுக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்குறது கூட வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாங்கி குடுத்து, அந்த சந்தோஷத்த வந்து என்ஜாய் பண்றத காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய அந்த ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த சந்தோஷத்த வெளிப்படுத்துற விதம் தான் அந்த சீன் ஓடிச்சு. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்தது. அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதி, அந்த சுரேஷ் அவங்க மாமியார் தாங்க. அதாவது நம்ம மதி வந்து அவங்களுடைய எக்ஸாம் கிளாஸுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிப்பேர் பண்றத தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ஒரு பக்கம் லைட் ஆஃப் பண்றது. ஏன்னா, அவருடைய ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க முடியாதுன்னு சொன்னதுனால, அதுக்கு லைட் ஆஃப் பண்ணிலாம் வந்து இவங்கள வந்து பாடாப்படுத்துறாங்க. அதுக்கேத்தாப்புல அவங்க மாமியாரும், "இவன்லாம் 20,000 சம்பளத்துக்காக லைட் எரியணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அத வந்து தடுத்து நிறுத்துற மாரியே லைட் ஆஃப் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம மதி வந்து, "நீ என்னடா லைட்டு உள்ள போடுறது, ஆஃப் பண்றீங்க? உள்ள தானே போட்டா ஆஃப் பண்ணுவீங்க. நான் வெளியில போய் படிக்கிறேன்ட்டு" வெளியில போய் அவங்களுடைய நோட்ஸ் எடுக்குறாங்க. அதனால கடைசி வேற வழி இல்லாம, நம்ம சுரேஷும் அவங்க மாமியார் வந்து ஓகே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுரேஷ் வந்து சொல்கிறாப்புல உள்ளே போய் பண்ண சொல்கிறாப்புல. இது ஒரு பக்கங்க. அடுத்து காலையில் வழக்கம் போல் வந்து நம்ம மலர் வந்து ஸ்கூல் இது வாசலில் கோலம் போட நம்ம மாதிரி வந்து ஜாகிங் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. நீங்களும் வரீங்களா? வேண்டாம், நான் வந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமனார் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதி போனதே தெரியாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அவங்க மாமனார்கிட்ட வந்து அதாவது அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து உளறிக்கிட்டு இருக்காப்புல. அவள வந்து இன்னைக்கு போகாம தடுத்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.